18வது 12வது ஸ்லோகம். அனிஷ்டமிஷ்டம் மிஷ்டம் ச த்ரிவிதம் கர்மணா பலம் பவத்யத்யாகினாம் பிரேத்யா நாதோ சந்நியாசினாம் குச்சே. இது ஸ்வேதா மாதாஜி, நீங்கள் சான்ஸ்கிரிட் படிங்க மாதாஜி, சான்ஸ்கிரிட் படிங்க. 18-12. அனிஷ்டம் இஷ்டம் மிஷ்டம் ச த்ரிவிதம் கர்மணः பலம் பவத்யத்யாகினாம் பிரேத்யா நாதோ சந்நியாசினாம் குச்சேத். சரோஜமாதி தமிழ்ல படிங்க. இவ்வாறு தியாகம் செய்யாதவர்கள் தங்களது மரணத்திற்கு பின் விரும்புபவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை என 3 விதமான கர்ம விளைவுகளை சேகரித்துக் கொள்கின்றனர். ஆனால் அத்தகைய இன்ப துன்பத்திற்கான பலன்கள் சன்னியாசிகளுக்கு கிடையாது. சன்னியாசிகள் கிடையாது. படிங்க ப்ரோ, நீங்க படிங்க ப்ரோ, தமிழ்ல படிங்க, கத்தி படிங்க. இவ்வாறு தியாகம் செய்யாதவர்கள் தங்களது மரணத்திற்கு பின் விரும்புபவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை என 3 விதமான கர்ம வினைகளை சேகரித்துக் கொள்கின்றனர். ஆனால் அத்தகு இன்ப துன்பத்திற்கான பலன்கள் சன்னியாசிகளுக்கு கிடையாது. இல்லை போதும், தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண உணவில் நம்ம ஈடுபடும் போது இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஓகே, ஏன்னா கிருஷ்ணாவுக்காக எல்லாம் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ரினவுன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ரினவுன்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். அப்படி பண்ணலன்னா என்ன ஆகிடுமா, நமக்கு விருப்பமாக இருக்கிறது விருப்பம் இல்லாதது மிக்சடு, இது 3மே சேர்ந்து என்ன ஆகும், அந்த வினைகள் வந்து என்ன ஆகும், நம்ம பிறவிக்கு அப்புறமும் வரும். ஓகே, என்னென்ன பண்ணமோ அது அடுத்த பிறவிலையும் வரும். இப்போ நல்லதாக பண்ணலாம், கெட்டதாக பண்ணலாம், மிக்சடாக பண்ணியிருக்கலாம், அது எல்லாமே அடுத்த பிறவிலையும் வந்துடும். ஓகே, அடுத்த ஸ்லோகம் போகலாம். பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சங்கே கிருதாந்தே ப்ரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம். அப்படி ஸ்லோகம் படி. பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி சாங்கே கிருதாந்தே ப்ரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம். ஸ்ரீநாமத்தை நீங்கள் படிங்க, கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. புக் இல்லையா? சரி சரி, பரவாயில்ல. கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, செயல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு வேதாந்தத்தின்படி 5 காரணங்கள் உள்ளன. அவற்றை தற்போது என்னிடமிருந்து அறிந்து கொள். பிரபு இல்ல இல்ல வேணாம் மாதாஜி, பொருள் வேண்டாம். நீ படி இங்க இங்கிலீஷ்ல. O mighty of Arjuna, according to the Vedanta, there are 5 causes for accomplishment of all actions. Now learn of these from me. இந்த ஒரு காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 காரணங்கள் இருக்கு. அதான் சொல்ல போறாரு. இதில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் பார்த்தீங்கன்னா சாங்கியாங்கிறது குறிக்குது. ஓகே, இந்த வேதாந்தா தான் கடைசியாக உள்ள நாலேஜ். வேதாந்தம், வேதா அந்தம், வேதா நாலேஜ், அந்தம்னா எண்டு. ஓகே, வேதாந்தா. இது வந்து சங்கராச்சாரியர் இந்த வேதாந்த சூத்திரத்துக்கு வந்து விளக்க உடனே எழுதலாம், அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, இந்த வேதாந்த சூத்திரத்தோடைய நேச்சுரல் கமெண்ட்ரி யார் எழுதுனா, வேதாந்த சூத்திரத்துடைய நேச்சுரல் கமெண்ட்ரி யார் எழுதுனா, வியாசதேவர். அது என்னது? ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, அந்த ஸ்ரீமத் பாகவதங்கிறது அமலம் புராணம். இந்த வேதாந்த சூத்திரத்துடைய நேச்சுரல் கமெண்ட்ரி. அதான் அது எப்படி தொடங்கும்? ஜன்மாதியஷ எதோ அன்மையாத் இத்தர சத்தேஷ அபிஜ்ஞாஸ்வராத், அந்த மாதிரி ஸ்லோகம் தொடங்குது இல்லையா? தேர் ஃபோர் அப்படின்னு தொடங்கும். தேர் ஃபோர் let us know about absolute truth.
அதனால் இந்த வேதாந்த சூத்திரத்துக்கு சங்கராச்சாரியம் என்ன பண்ணல, கமெண்ட்ரி இது பண்ணல, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதனால் இந்த 5 காரணங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க, இந்த பகவத்கீதையில் சொல்கிறாங்க. அது இந்த 5 காரணம் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த சொல்ல சொல்லியிருக்காங்க. அதிஸ்தானம் ததா கர்த்தா காரணம் ச ப்ருதக் விதம் விவிதாஷா ப்ருதக் சேஷ்டா தெய்வம் ஜைவாத்ர பஞ்சமம். ஹரிபிரியா மாதாஜி படிங்க ஸ்லோகம். அதிஸ்தானம் ததா கர்த்தா காரணம் ச ப்ருதக் விதம் விவிதாஷா ப்ருதக் சேஷ்டா தெய்வம் ஜைவாத்ர பஞ்சமம். கீதா மாதாஜி படிங்க. Krishna Prabhu. Hare Krishna. The place of action, the body, the performer, the various senses, the many different kinds of endeavor, and ultimately the super soul. These are the 5 factors of action. Action. பிரபு படிங்க பிரபு. அதான் சொல்லி படிங்க. செயலுக்கான இடம், செய்பவன், பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா, இவையே செயலுக்கான 5 காரணங்களாகும். ஸோ அதிஸ்தானம் அப்படின்னா பிளேஸ், அதுதான் பிளேஸ்னா என்ன, பாடி. ஓகே, மாடல் இதுதான் அதிஸ்தானம். ஓகே, ஃபர்ஸ்ட் காரணம். அப்புறம் கர்த்தா அப்படின்னா டூயர், இந்த பாடிக்குள்ள யார் இருக்கான், நம்ம இருக்கோம், 2வது காரணம். ஓகே, கரணம்னா புலன்கள். எத்தனை சென்சஸ் இருக்குது நமக்கு, 11 சென்ஸ் இருக்குது. 5 ஒர்க்கிங் சென்ஸு, 5 ஞானேந்திரியாஸ், கர்மேந்திரியா, ஞானேந்திரியா, மைண்டு, 11 சென்சஸ். ஓகே, ஸோ இந்த கரணம். ஓகே, 3 முடிஞ்சுதா. அப்புறம் சேஷ்டா அப்படின்னா முயற்சிகள். ஓகே, நம்ம என்ன முயற்சி பண்ணோமோ அது. அதனால் முயற்சி திருவினையாக்கம்னு சொல்கிறது வந்து பொய். இங்கே என்ன போட்டிருக்காங்க, 5 காரணம் போட்டிருக்காங்க. அதில் எத்தனை காரணம் இருக்குது, முயற்சி திருவினையாக்கம்ன்ற பரம இல்லையே, எத்தனை காரணம் வச்சுருக்காங்க, ஒரே காரணம் தான், முயற்சி திருவினையாக்கம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, 5 காரணம் இருக்குன்றாரு. ஓகே, அதிஷ்டானம், கர்த்தா, கரணம், சேஷ்டா, தெய்வம். ஓகே, இந்த 4மே பெர்ஃபெக்டாக இருந்தாலுமே, அதிஷ்டானம், கர்த்தா, கரணம், சேஷ்டா எல்லாமே இருந்தாலுமே தெய்வம் அப்ரூவ் பண்ணலாம் நடக்காது. தெய்வம் அப்ரூவ் பண்ணி 4மே பெர்ஃபெக்டாக இல்லாட்டாலும் நடக்கும். அப்போ அந்த 5 காரணம் யார் மெயின் காரணம், தெய்வம் தான். அதனால் இந்த முயற்சி திருவினையாக்கங்கிறது தப்பான பழமொழி. நான் என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் நடக்கும், முயற்சி அப்படிங்க நடக்கும், அப்படி கிடையாது. தெய்வத்துடைய கருணை தான் நடக்கும். ஓகே, அதனால் இந்த நம்ம பக்தர்கள் என்ன பண்ணுறோம், வி ஆர் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. எந்த ஆக்டிவிட்டி பண்ணால் என்ன பண்ணுறோம், வி ஆர் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. அனாசக்திய விஷயம் யதாரஹோபியஞ்சிதான் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சரே. நம்முடைய வைராக்கியம் யுக்த வைராக்கியம் என்னது, எல்லா செயல்களையும் கிருஷ்ணா ஈடுபடுத்தும். ஓகே, எந்த செயலாக இருந்தாலும் சரி அந்த கிருஷ்ணா ஈடுபடுத்திடும். இதுதான் நம்முடைய இது. பல்கு வைராக்கியம் என்ன பண்ணோம், பிரசாந்த என்ன சொல்லுவாங்க, அது நான் இருக்காம தெரிஞ்சவங்களுக்கு, அனாசக்திக்கு முந்தின சொல்லுவோம், அனாசக்தி அனாசக்தி விஷயம் அதான் வரவே இல்லை. பல்கு வைராக்கியம் கத்தே வரும் இல்லையா, பல்கு வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா. 2வது ஸ்லோகம் வந்து பல்கு வைராக்கியம் சொல்லுவாங்க. பல்கு வைராக்கியம் என்னன்னா, இந்த பொருள் வந்து கிருஷ்ணருக்கு உதவும், ஆனால் அது என்ன பண்ணுறோம், அது வேணாங்க, நான் அது தொடவே மாட்டேன், பணமும் நான் தொட மாட்டேன், அந்த டேபிள் வச்சுட்டு போங்க, அவ்வளோதான். ஐ நெவர் டச் பிகாஸ் மணி இஸ் எ மெட்டீரியல், பௌதிகம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது தொட மாட்டேன். இது வந்து இது பல்கு வைராக்கியம். கிருஷ்ணருக்கு அது அது பிரபஞ்ச கதையா புத்தியா ஹரி சம்பந்தி வசனா முமுக்ஷி பரித்யாக வைராக்கியம் பல்குகத்தியதே. வைராக்கியம் பல்குகத்தியதே. பல்குனா தெரியுமா, பல்குங்கிறது மேலே வந்து மண் மாதிரி தெரியும், கை வச்சிங்கன்னா தண்ணி போயிடும், பொய் தோற்றணும். பல்கு வைராக்கியம் உண்மையான வைராக்கியம் கிடையாது, பல்கு வைராக்கியம். அது கிருஷ்ணருக்கு சம்மந்தப்படுத்தலாம். பெருப்பாதர் வந்து சன்னியாசி வந்து கடல் கடந்து போகக்கூடாது,
ஐயோ அப்பெல்லாம் சொல்லுவோம், கடல் கடந்தே போகக்கூடாது, ஃப்ளைட்லேயே இருக்கக்கூடாது சன்னியாசிலாம், நடந்தான் போகணும் சன்னியாசிலாம். இப்போ என்ன பண்ணார், யூஸ் பண்ணாரா, ஃப்ளைட்டில் போனார், எல்லாம் பண்ணார். அப்படிப்பட்ட வைராக்கியம் பல்கு வைராக்கியம். நான் போக மாட்டேன், கப்பலில் போகக்கூடாது, சன்னியாசிலாம் கப்பலில் போகக்கூடாது, பிரபா கப்பலில் போனார். ஸோ அவர் எல்லாத்தையுமே கிருஷ்ணனுடன் ஈடுபடுத்தினார். இதுதான் கரெக்டான வைராக்கியம், யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம் முக்கியமா, பல்கு வைராக்கியம் முக்கியமா? அவருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, அவருக்கு இந்த மாதிரி பெரிய ஆளாகணும் ஆசை இருக்குது, சரி போ விடு, நீ பண்ணு, அதில் கிருஷ்ணனை சேர்த்துக்கோ. ஏன்னா துருவ மகாராஜ் வந்து பார்த்தோமே, துருவ மகாராஜுக்கு என்ன ஆசை, ஆசையே இல்லாமல் இருந்ததா? என்ன ஆசை அவனுக்கு? துருவ மகாராஜுக்கு என்ன ஆசை அவருக்கு? என்ன என்ன ஆசை? மகாராஜா மாத்திரம் கிடையாது, பிரம்மாவுக்கு என்ன ராஜ்யம் இருக்கோ அதோட எனக்கு பெரிய ராஜ்யம். இது என்ன அப்பாவோட ராஜ்யம், அப்பாவோட ராஜ்யம் பெருசு, இந்தியா ரொம்ப சின்னது. அந்த உத்தானா பார்த்தா பெரிய ராஜா, இந்தியாவோட பெருசாக உள்ள வேர்ல்டுக்கு மேலே இருந்து அவ்வளோ பெரிய ஆள். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எங்கள் தாத்தாவோட எனக்கு பெரிய ராஜ்யம்னு ஆசைப்பட்டார். அவர் ஆசை பெருசா, நம்ம ஆசை பெருசா? அந்த மாதிரி ஆசையில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நீ பக்தியை யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. இதுதான் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன். அக்காம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதி திவ்ரேன பக்தி வகைனா எஜேதா புருஷம் பரம். அக்காமனா எந்த விதமான ஆசையும் கிடையாது, எனக்கு எதுவுமே பற்றலே கிடையாது. இது அக்காமா, லிபரேட்டட் சோல். ஓகே, செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம ஞானத்தை அறிஞ்சவர் அக்காமா. சர்வகாமான எல்லா விதமான காமம், எனக்கு அது வேணும் இது வேணும். துருவ மகாராஜா மாதிரி பிரம்மாவோட பெரிய ராஜ்யம் வேணும், இது சர்வகாமா. இது அகாமாக்கு மேல சர்வகாமா. இந்த சர்வகாமாக்கு மேல மோட்சகாமா வச்சிருக்காங்க. சர்வகாமாக்கு மேல யாராச்சும் இருக்காங்க? என்னங்க மோட்சகாமா, எனக்கு மோட்சம் வேணும்னு இருக்கேன், இது அதை விட அதிகமா? புரியுதா கொஸ்டின்? அகாமானா புரியுது, எதுவுமே காமம் இல்லாத, ஆசையே இல்லை. அதுக்கு மேல என்ன வச்சிருக்காங்க? சர்வகாமம், எல்லாமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல யாரை வச்சிருக்காங்க? மேல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மோட்சகாமி வந்து சர்வகாமியோட மோசமா. ஏன் அப்படி? மோட்சகாமியே சர்வகாமியோட மோசம். எல்லாம் என்ன நினைக்கிறோம், மோட்சம் கிடைச்சா போதுங்க, இந்த உடல் விட்டு மோட்சம், அவ்வளோதான். உடல்லேருந்து என்ன கிடைக்கணும்? விடுதலை கிடைக்கணும். எனக்கு என்னைக்கு மோட்சம் கிடைக்கும் சிவனே, இனி ஏற்றுக்க மாட்டியா? கரெக்டா? என்ன காமி? மோட்சகாமி. இப்போ சர்வகாமியோட பெட்டரா மோசமா? இதான் சொல்லுங்க. இந்த பக்கம் எனக்கு 2 கட்சியில் விடுதான் பெட்டரா மோசம்? ஏன் மோசம்? இல்லை, ஏன் இது பெட்டரா மோசமா? ஆக்சுவலா சர்வகாமியோட பெட்டர், ஆனால் இவர் மோசம்ன்றார். ஓகே, நீங்கள் பெட்டர்ன்றீங்க, சர்வகாமியை விட அவர் பெட்டர்ப்பா, ஏன்னா மோட்சம் தான் கேட்குறாரு. இவர் சார் எல்லா ஆசையும் கேட்குறாரு, அவர் எனக்கு ஆசையெல்லாம் இல்லை மோட்சம் தான் கேட்குறாரு இல்லையா? அவர் தானே பெட்டரு, ஆனால் அவர் மோசம்ன்றாரு இல்லைன்றாரு அவர். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? புரியுதுல்ல? 2 ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்வகாமி என்ன நினைக்கிறாருன்னா எல்லாம் என்ஜாய் பண்ண நினைக்கிறாரு. இந்த மோட்சாமி என்ன நினைக்கிறாருன்னா பகவான் இருக்கார் இல்லையா, பகவானோட ஐக்கியம் ஆயிட்டு நினைக்கிறார். பகவான் நம்மளும் ஒன்னாயிடலாம்னு நினைக்கிறார். இது அதோட மோசம். இந்த சர்வகாமியோட இது மோசம். பகவானோட ஒன்னாடுதுங்கிறது அவ்வளோ பெரிய ஆசையம். பகவானுக்கு கலந்து மோட்சம் எனக்கு வேணும்னா என்ன அர்த்தம்னா எனக்கு விடுதலையாயிடணும், நான் பகவானாக மாறிடணும். இதுதான் மோட்சம். ஓகே, இது வைஷ்ணவ விரும்ப மாட்டான். வைஷ்ணவ என்ன விரும்புவாங்க? பகவானுக்கு சேவை தான் பண்ணுவாங்க. 5 விதமான லிபரேஷனில் இந்த சாயுஜ முக்தி இருக்கு இல்லையா, மோட்சம், அது விரும்ப மாட்டாங்க. சாருப்பிய, சாஸ்தி, சாலோக்கிய, சாமிப்பியா, இந்த 4 வைஷ்ணவர்கள் விரும்புவாங்க. பகவானோட ஒன்றாவே இருக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவான் மாதிரி ஐஸ்வர்யம் வேணும், பகவான் லோகத்தில் இருக்கணும், இதெல்லாம் கூட விரும்புவாங்க வைஷ்ணவ லோகத்தில். ஆனால் அது வைஷ்ணவ கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த சாயுஜாங்கிறது இந்த மோட்சம் சொல்கிறாங்க இல்லையா, படிக்கிறார். என்ன படிக்கிறாரு? கைவல்யம் நரகாயதே, இந்த மாதிரி கலந்துக்கிறது நரக்கன்றார் வைஷ்ணவ பாடுறார். கைவல்யம் நரகாயதே, திருதசபூர் ஆகாச புஷ்பாயதே, ஆகாசத்தில் புஷ்பம் இருக்குமா எங்கேயாவது? அந்த மாதிரி கனவா இது? கைவல்யம் நரகாயதே, பகவான் கலந்துக்கிறது வந்து நரகன்றார், மோட்சம் வந்து நரகன்றார். எதுக்காக பார்த்தோம்னா இந்த தெய்வம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த 5 காரணத்தில் மற்ற காரணங்கள்லாம் வந்து கிடையாது, பிரைமரி கிடையாது.
அதனால் எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதை பகவானை மகிமா கொண்டுடணும். பிராபஞ்சிகரையா புத்தியா அந்த இது வேணாம் நமக்கு. அனாசக்த விஷயம் யதார்த்தம் உபயோகிச்சுதான் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு நிர்பந்த சம்பந்தே அவருக்கு ரிலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பையன் ஆசைப்படுறான், படித்து பெரிய ஆளுன்னு ஆசைப்படுறான், ஃபாரின் போகணும், சரி போ கிருஷ்ணருக்கு ஏதாவது அந்த ரிசல்ட் ஏதாவது பண்ணு, கிருஷ்ணர் கோயிலுக்கு கட்டுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணு, பிரபாதர் மிஷன் ஹெல்ப், இந்த மாதிரி அவனை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி எப்படி பக்தர்களாக மாறுறாங்க எல்லாரும்? உடனே இது சுனித்தி மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்படி கிடையாது பக்தரில் மாறுறது. ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டே இருப்பான், தேர் அங்கே வரும், தேரை பார்ப்பாங்க எப்பயா ஒரு நாள், அதில் ஒரு அஜ்ஞாத சுக்கிருதி, அங்கே பக்தர்கள் போவாங்க, என்னப்பா வச்சு கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க பகவானுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, அது அஜ்ஞாத சுக்கிருதி. ஏதோ பிரசாதம் வந்துட்டு இருக்கும், பிரசாதம் போடுற தூக்கி போடுவாங்க, ஒரு பிரசாதம் கேஷ் பிடிப்பாரு, எனக்கு பிரசாதம் கிடச்சி சாப்பிட்றாரு, இது அஜ்ஞாத சுக்கிருதி. இப்படி தான் வராங்க பகவான்கிட்ட. ஓகே, அதனால் ஒருத்தரும் பல பறவைகள் கடந்து தான் கடைசியில் தான் வாசுதேவன்கிட்ட வராங்க. ரொம்ப ரொம்ப என்னது அரிது, பகவான்கிட்ட வர்றது ரொம்ப ரொம்ப அரிது. யார் சொல்லியிருக்கா? பகவானே சொல்லியிருக்கிறார். பகுநாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தனே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லமா. அந்த மாதிரி வாசுதேவன்கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப அரிது. இது எல்லாராலையும் போக முடியாது. அதனால் இந்த 5 காரணங்களில் பகவானுடைய காரணம்தான் முக்கியமான காரணம். நம்மளுடைய முயற்சி ஒரு காரணமே கிடையாது. அதுக்காக முயற்சியே பண்ணாமல் இருக்க முடியாது. ஓகே, அதுவும் ஒரு 5 காரணம் ஒன்றா இருக்குது. அந்த உடலும் உயிரும் ஒட்டி இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வேலை பண்ணணும். 8 மணி நேரம் வேலைனா 8 மணி நேரம் வேலை பண்ணணும். அது பகவானுக்கு எப்படி தன் முயற்சியை ரொம்ப பண்ணாமல் ரொம்ப முயற்சி எடுக்காமல் எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை பண்ணிட்டு போயிடும். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை வாங்கிறதுக்கு பதிலாக எது ஈஸியாக கிடைக்குதோ அதை பண்ணிட்டு போயிடும். மெயின் நோக்கம் என்ன? பகவானை பற்றி நம்ம க்ளோரிஃபை பண்ணுறது தான் மெயின் நோக்கம். 15 படிக்கலாம். சரீரவான் மனோபீர்ய கர்ம பிராரதேன நியாயம் வா விபரீதம் வா பஞ்சாயத்தே தஸ்ய ஹேதவா. ஸ்லோகம். சரீரவான் மனோபீர்யாத் கர்ம பிராரபதே நரஹ ஞாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவா. இதுதான் மாதாஜி படிங்க நீங்கள். என்னாச்சு அவன் படிக்கிறேன்? படிங்க. கன்னடி இல்லையா எனக்கு? சரி சரி, படிங்க. மனிதன் தன்னுடைய உடல், மனம் அல்லது வார்த்தைகளால் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு இந்த 5 காரணங்கள் ஆகும். 5 காரணங்கள் இருக்கு. நல்லது கெட்டது இதனால சரி 5 காரணம் இருக்கு. ஸோ கெட்ட காரியம்னா என்னன்னா வேதங்களுக்கு புறம்பா செய்கிறது தான் கெட்ட காரியம். 4 ஒழுக்க முதல்கள் எது முரண்படுறாங்களோ அது கெட்ட காரியம். ஓகே, புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தவறான உறவு கொள்ளக்கூடாது, அப்புறம் மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஓகே, இந்த 4 காரியங்களுக்கு சூதாடக்கூடாது. எது கெட்டதா மீன்ஸ் கெயின்ஸாக இருக்கோ அது கெட்ட காரியம். 2 பேருக்கு ஒரே கண்ணாடி தானே? கொஞ்சமாக சரி அதை கேட்டேன் வாத்திக்கிறீங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த 4 காரியங்களுக்கு எது இது பண்ணுறாங்களோ அது விகர்மான்னு சொல்கிறாங்க. என்ன கர்மா? விகர்மா. கர்மானா வேதங்களில் என்ன குறிப்பிட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறது கர்மம். விகர்மா. அப்போ அகர்மானா என்னென்னா பக்தி சேவை. அகர்மானா என்னது? பக்தி சேவை. எது கிருஷ்ண உணர்வுக்கு ஒத்து போகுதோ அது அகர்மா. இப்போ ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மிலிட்ரி பர்சன் என்ன பண்ணுறாரு, நிறைய போர் வீரர்களை என்ன பண்ணுறாரு, ஷூட் பண்ணுறாரு, நிறைய பேர் செத்துறாரு, ஏகப்பட்ட மனிதர்களை கொண்டுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த மிலிட்ரி கமாண்டர் சுட்டார், நிறைய பேர் சுட்டு கொண்டார் இல்லையா, அவரை கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய மெடல் கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் நல்ல காரியம் பண்ணீங்கன்னு சொல்லி அவார்டு கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, கோவத்தில் ஒரே ஒருத்தனை கொண்டுறாரு. கொண்டவனை என்ன பண்ணுவாங்க, அவருக்கு அவார்டு கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, இந்த தடவை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகே,
அது ஏன் முதல் காரியத்துக்கு வந்து அவருக்கு அவார்டு கிடைச்சது, ரெண்டாவது காரியத்துக்கு வந்து ஜெயிலில் போடுறாங்க? டியூட்டி. அது யார் டியூட்டி கொடுத்தா? அரசாங்கம் கொடுத்த டியூட்டி. ஓகே, இந்த அரசாங்கம் கொடுத்த டியூட்டியில் அவர் கொலை பண்ணுறாரு, அது அப்ரூவ்டு, அதுக்கு எதுவும் கிடையாது, அதுக்கு அவார்டு. இவர் அரசாங்கம் கொடுக்காத டியூட்டியில் ஒரே ஒருத்தர் தான் கொலை பண்ணுறாரு, இப்போ என்ன ஆயிடுச்சு அவருக்கு? ஜெயில். அதே தான் கிருஷ்ணா கதையிலையும். ஓகே, கிருஷ்ணர் என்னென்ன சொல்கிறோம் தான் தர்மம். அதனால் அர்ஜுனன் வந்து எதை வந்து கிருஷ்ணர் சொன்னதை பண்ணாரோ அதனால என்ன கிடையாது? பாவம் கிடையாது, பாவம் கிடையாது. தர்மம் தோ சாக்ஷா பகவத் பிரணித்தம். எது எது கிருஷ்ணா கான்சியஸ் நம்ம ஈடுபடுத்துறோமோ அது பாவம் கிடையாது, இல்லைன்னா அதுக்கு பாவம் உண்டு. அதனால எந்த காரியம் கிருஷ்ணா வச்சு பண்றோமோ அது என்ன கர்மா? அகர்மா. கெட்ட காரியம் விகர்மா. கர்மா விகர்மா அகர்மா. ஓகே, இந்த மாதிரி நான் வச்சுக்கணும். 16 போலாம். தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்ய கிருத்த புத்தித்வான் ந ச பஷ்யதி துர்மதிஹி. ஸ்வேதா மாதாஜி நீங்க ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தத்ரைவம் சதி கர்த்தாராம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்ய கிருத்த புத்தித்வான் ந ச பஷ்யதி துர்மதி. ஹரே கிருஷ்ணா விஷ்ணு பிரபு. இப்போ மாதாஜி சத்யா மாதாஜி படிக்க முடியுமா உங்களெல்லாம்? இது கஷ்டமாக இங்கிலீஷ். சரி, அந்த மாதாஜி ஹரிப்பிரியா மாதாஜி நீங்கள் படிக்கிறீங்களா? படிங்க. அதுக்கடுத்து விவேக் பிரபு படிக்கிறீங்க. தமிழில் படிக்கிறீங்களா? படிங்க. நீங்கள் இங்கிலீஷில் படிங்க, அது தமிழில் படிக்கணும். இங்கிலீஷில் படிங்க. 16. Therefore, one who thinks himself the only doer, not considering the 5 factors, is certainly not very intelligent and cannot see things as they are. படிங்க மாதாஜி, நீங்கள் படிங்க மாதாஜி. எனவே இந்த 5 காரணங்கள் அதுக்கடுத்து நீங்கள் தன்னை மட்டுமே செயலாற்றுவதற்கு விஷயங்களை உள்ளே போய் காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. அறிவில்லை. விருந்தா மாதாஜி நீங்கள் அர்த்தத்தை படிங்க. அவ்வளோதானே? அர்த்தம் படிங்க. அர்த்தம் பொருளை. முட்டாள். தன்னுடைய செயல்களை நடத்துகிறார் என்பதை முட்டாள்தனமான மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. இடம் செய்பவன் முயற்சி, புலன்கள் ஆகிய பௌதிக காரணங்கள் உள்ள போதிலும் இறுதி காரணம் முழுமுதல் கடவுளான பரமாத்மாவே. எனவே 4 பௌதிக காரணங்களை மட்டுமின்றி உன்னதமான செயற்காரணத்தையும் காண வேண்டியது அவசியம். பரமனை காணாதவன் தன்னையே செய்பவனாக கருதுகிறான். பகவானை யார் பார்க்கலையோ அவங்க அகங்காரம் இல்லை பண்ணாங்க, நான் தான் இது பண்ணுறேன்னு நினைக்கிறான். இதை பாக்கியில் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. பிரகிருத்தியை கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யத்தை. நான் தான் இந்த செயலை பண்ணுறேங்க அப்படின்றாங்க. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க? 5 காரணம் இருக்குன்றாங்க. அதில் மெயின் காரணம் பகவான்றாங்க. இந்த பகவானே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அகங்கார விமூடாத்மான்றான், முட்டாள் மனிதன்றான். ஓகே, அந்த அகங்காரத்தை என்ன பண்ணுறாங்க? எல்லா செயல் நடக்குது, அது தெரியல அவனுக்கு. ஓகே, இதான் அந்த ஸ்லோகம். 17 பாட்டிக்கலாம் நம்ம. யஷ்யனா ஹ்ருத்கிருத்தோ பாவோ புத்திர்யஷ்யனா லிப்யதே தத்வாபி ச இமா லோகான் நாஹந்தி ந நிபத்யதே. ஈஸ்வரி மாதாஜி, சுரேஸ்வரி மாதாஜி நீங்கள் இந்த சான்ஸ்கிரிட் படிங்க. யஷ்யனா கிருதோ பாவோ புத்திர்யஷ்யன லிப்யதே
அத்வாபி சாயிமாலோகா நாஹந்தி ந நிபத்யதே. வெயிட் பண்ண படிங்க. எவனுடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலிலிருந்து விடுபட்டுள்ளதோ, அவன் இவ்வுலகில் உள்ள மனிதர்களை கொலை செய்தாலும் கொல்பவன் அல்ல. தனது செயல்களால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. பந்தப்படுவதும் இல்லை. இப்போ இங்கே ஆனந்தி மாதாஜி படிங்க நீங்க. 17. என்னாச்சு? அவன் இவ்வுலகில் மக்களை கொன்றாலும் கூட கொல்பவன் அல்ல. தனது செயல்களால் அவன் கட்டுப்படுத்தப்படுபவனும் அல்ல. யாருக்கு வந்து இந்த அகங்காரம் இல்லையோ அப்ப யாருக்கு இருக்காது? யஜ்ஞாதா கர்மணோ அந்நியத்ரா லோகோயம் கர்மபந்தனா. எல்லா செயல்களையும் யஜ்ஞமா பண்ணானா அவருக்கு கர்மம் கிடையாது. யஜ்ஞா பண்ணுறது என்ன அர்த்தம்? பகவானுக்காக பண்ணுறது. அதனால தான் பகவான் என்ன சொல்றார்? யஜ்ஞா அசினசந்தோ முச்செந்தே சர்வகில் விஷை புஞ்சதே தேது அகம்பாபாத் ஏ பசந்தி ஆத்ம காரணாத். எந்தெந்த உணவெல்லாம் வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணாமல் சாப்பிட்றாங்களோ அது என்னது? பாவம். நான் எந்த தப்பும் பண்ணலைங்க பகவான், எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான், எந்த ஒரு சின்ன உயிரினத்தை கொண்டதே கிடையாது, நான் எவ்வளோ நல்லானா வாழ்ந்தேன், எனக்கு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணார். இவர் ப்ரே கரெக்டாக தாப்பா என்ன சொல்கிறாரு? எந்த ஒரு உயிரினத்தை நான் கொண்டதே கிடையாது, நான் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான், பகவான் நினச்சிட்டே இருக்கேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் பாருங்கள், பகவான் எனக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்குறாப்பா. இது கரெக்டாக தப்பா? ஏன் தப்பு? அதுவே பாவம். இது நம்ம சொல்கிறதோட கிடையாது, அது ரியலைஸ் பண்ண தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, உண்மையிலேயே அது பகவானுடைய சொல்ல நம்பிக்கை இருக்கவங்க தான் அதை ரியலைஸ் பண்ணுவோம். பகவான் ஏதோ சொல்லியிருக்காரு நம்ம ஓகே ஓகே அப்படி கிடையாது. ஓகே, நம்ம ஃப்ரீ சாப்பாடு கிடைக்கும் போது யோசிச்சுக்கணும். சரவண பவனில் ஃப்ரீ சாப்பாடு கிடைக்குது, இந்த இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி அவுட்டிங்கு எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ சாப்பாடு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃப்ரீ சாப்பாடு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம்? நம்ம பாவங்களை விலை கொடுக்காமல் அவங்க ஃப்ரீயாக வாங்குகிறோம். ஃபுல்லாக பாவம் தான். ஓகே, அதுலேயும் வெஜ்ஜு நான்வெஜ்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த நான்வெஜ்லாம் ரொம்ப பாவம். அதுக்கு இவர் இப்படி தாங்க, இவர் ரொம்ப ரிசர்வ்டு டைப்புங்க அப்படின்னு கூட பேர் வாங்கிடலாம். அவர் வராரு, தூரம் வராரு, அப்படி கூட யாரும் சேராதீங்க, ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு, யாரோடையும் ஒட்ட மாட்டாருங்க, அப்படியே வருவார் இதாக இருப்பாருங்க, சிரிச்சே பேச மாட்டார், அவர்கிட்ட போகாதீங்க, அவர் அவுட்டிங் கூப்பிடாதீங்க, ரொம்ப நல்லது. ஓகே, பாதி பாவத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் ஏதாவது ரொம்ப நல்லா ஜோவியலாக இருக்க மாதிரி காட்டிட்டு எல்லாத்தையும் நான் பிராமின்னா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிடுவோம். நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு சைனாவுக்கு போனோம். சைனாவில் போய் எனக்கு ஒரு சிக்கன் கொடுங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணான்? அப்படியே கோழியை அப்படியே வச்சுட்டான். சைனாக்காரன் கோழியை அப்படியே வச்சுட்டான், வாமிட்டு எடுத்துறாங்க, அப்படியே வாமிட்டு எடுத்துட்டான். ஓகே, அதனால் நம்ம நம்மளோட நிலை என்னன்னு பார்த்துக்கணும். நம்ம ஹியூமன் பீயிங் தானே, நம்ம நோக்கம் என்ன? பகவான்கிட்ட போகிறது. ஓகே, அதனால நம்ம எல்லா செயலையும் பகவானுக்கு ரிலேட் பண்ணி தான் பண்ணணும். அப்படி பண்ணால் அது யஜ்ஞம், இல்லைன்னா அடியாது அது பாவம் தான். ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல நினைக்கிறேன். அவர் மனிதர்களை கொன்னா கூட அவர் கொல்லலைன்றான். ஓகே, அந்த மாதிரி அவர் பண்ணால் கூட அது அந்த காரியம் தப்பு கிடையாதுன்றான். அது கூட அப்ரூவ்டு. ஏன்னா அது யஜ்ஞாதோர் கர்மனோ அந்நியத்ரா லோகோயம் கர்மபந்தனா. நம்ம இந்த செயலை நமக்காக பண்ணதான் பந்தம், இல்லைன்னா அது பந்தமே கிடையாது. பகவானுக்காக பண்ணலாம் அர்ஜுனனுக்கு என்ன கிடையாது? பந்தம் கிடையாது, பாவம் கிடையாது. இல்லைன்னா நமக்காக பண்ணோன்னா அது நிச்சயமாக பாவம் தான். எந்த காரியமாக இருந்தாலும், வெஜிடேரியனாக இருந்தாலும் அது பாவம் தான். ஏன் வெஜிடேரியனாக இருந்தால் பாவம்? அந்த வெஜிடபிள்ஸ் கூட உயிர் இருக்குது, அந்த கீரை தண்டெல்லாம் அதெல்லாம் உயிர் தான் இருக்குது. நீங்கள் எப்படி பாவமே பண்ணாமல் இருக்க முடியும்? நடந்து வரும்போதே நிறைய உயிரினங்கள் இறக்குது, தண்ணி குடிக்கும் போது நிறைய உயிரினங்கள் இறக்குது, மூச்சு விடும்போது இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இந்த உலகம் எப்படி வடிவமைப்பட்டிருக்குன்னா ஜீவோ ஜீவச ஜீவனம். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவாக தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி பாவமே பண்ணாமல் இருக்க முடியும்? நேச்சுரலாக we will do mistakes only, that sin only we will do. ஓகே, அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாழ்க்கை என்ன பண்ணி நம்ம எல்லாத்தையும் விஷ்ணுவை கொண்டுட்டோன்னா அதெல்லாம் என்ன ஆகிடும்? யஜ்ஞமாக மாறிடும்.
அதுக்கு தான் பிரபுபாதர் ரொம்ப அருமையான ஐடியா கொடுத்தாரு. என்ன பண்ணியிருக்காரு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. எவ்வளோ கஷ்டப்பட்டார் பிரபுபாதர் தன்னுடைய அந்த வயதில். நம்மளாலாம் அவ்வளோ கஷ்டப்பட முடியாது, நம்மளாம் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டோம். அவர் அப்படி ரிஸ்க் எடுக்கும்போது அவர் போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக், 2 ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த இதில் அந்த அட்லாண்டா அந்த ஓஷனில் ஷிப்பில் போகும்போது, அந்த கடலில் போகும்போது அந்த கடல் கொந்தளிக்கிறான். அந்த கடல் கொந்தளிக்கும் போது அந்த கப்பல் வந்து அப்படி போகும்போது அவருக்கு அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 2 வந்துருச்சு. உயிர் போயிருந்து நினச்சார் பிரபுபாதர். அப்போ கிருஷ்ணரே வந்திருக்கார், என்னை காப்பாற்றுறாருன்னு சொல்லார் பிரபுபாதர். நீ கவலைப்படாத, நீ அவனை கரை சேர்த்துறேன்றார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் அந்த அட்லாண்டாவில் ஒன்றுமே வரல. அந்த அட்லாண்டா அந்த கப்பலை ஓட்ட, ஜலதூத கப்பலை ஓட்ட கேப்டன் சொல்கிறாரு, இந்த மாதிரி அட்லாண்டா அமைதியாக இருந்து என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்றார். அவ்வளோ தூரம் அந்த அமைதியாக கப்பலை கொண்டுருக்கார் கிருஷ்ணர். இவ்வளோ ஒரு கஷ்டப்படுற அது மட்டும் கிடையாதுங்க. அவர் 1 வருடங்களும் அவருக்கு உணவு கூட கிடையாது. அவர் யோசிச்சு பாருங்க, அவர் வந்து கனவு கட்டுறார். எப்படி கனவு கட்டுறாருன்னா, சூடா அந்த பராட்டாலாம் சாப்பிடலான்னு கனவு கட்டுறாரு. சூடா பராட்டா சாப்பிட்ற மாதிரி கனவு கட்டுறாரு. அப்போ என்னது, அங்கே உணவுலாம் அவர் நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு நேரம் தான் குக் பண்ண முடியும், அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது பண்ணணும். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறமும் பாருங்கள், எல்லாரையும் ப்ரோக்ராம் கூப்பிட்றாரு இல்லையா, இப்போ இந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டோன்னா நாங்கள் வரோம், மாதாஜிஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க, எல்லாம் அப்படி ஒன்றா போகிறோம் இல்லையா, அப்படி கிடையாது. பிரபுபாதரே குக் பண்ணணும், பிரபுபாதரே சர்வ் பண்ணுவார். எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா நைச்சிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஃபயரிங் டைம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, ஏதோ கூப்பிட்றாங்க, நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது, அவ்வளோதான், அப்படியே வந்து போயிடுவாங்க. நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரே இவர் தான் எல்லாம் குக் பண்ணுவார், எல்லாம் பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணணும், எல்லாமே பண்ணிவிட்டு டெய்லி சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரே ஒருத்தருக்கு அங்கே தோணுச்சு, என்ன சுவாமிஜி யாருமே இருக்க மாதிரி தெரியலையே, சுவாமிஜி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டு வர்றாரு. தேங்க்யூன்னு சொல்லி நீங்கள் கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாள். அப்புறம் கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2-3 பேர் தங்கிக்கிறாங்க. இந்த ரூமில் ஃப்ரீயாக தங்கிக்கலாம்னா எல்லாம் தங்கிக்கிறாங்க. ஆனால் யாரும் காசெல்லாம் போடும், ஏன்னா ஹிப்பீஸ் தானே, அவங்களுக்கு காசுலாம் இருக்காது. பிரபா வெளியே பேக்கை மாட்டி கிளம்புறாரு. எங்கே போகிறீங்க பிரபான்னு கேட்குறாங்க. நான் போய் நம்ம அடுத்த வாரத்துக்கு நமக்கு காசு கிடையாது, நான் இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் விற்றா தான் நமக்கு கொஞ்சம் காசு வரும், அப்போ தான் நான் வந்து சமைக்க முடியும், நீங்கள் அப்போ தான் சாப்பிட முடியும்னு சொல்கிறார். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண ரிஸ்கான அழுக வந்து நம்ம படித்தோன்னா. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாரு அவர், ஐயோ நீங்கள் இந்த வயசில் போக வேண்டாம்னு சொல்லி அவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். என் சேலரி நான் அப்படியே கொடுக்குறேன்றது, நான் ஏதாவது வேலை பார்த்து நான் கொடுக்குறேன். இப்படி தான் ஒரு பக்தனாக என்ன பண்ணுறாங்க, வந்து சேர்றாங்க. இந்த மாதிரி இனிஷியலாக சேர்ந்தாங்கல்ல, அவங்கள தான் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ட்ரெயின் ஆனோடனே வேறு சென்டருக்கு அனுப்புகிறார். நீ அந்த சென்டருக்கு போ, நீ இந்த அமெரிக்காவில் இதுக்கு போ, டெட்ராய்ட் போ, நீ லாஸ் ஏஞ்சல்ஸ் போ, நீ சான் பிரான்சிஸ்கோ போ, பஃபலோ, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அனுப்புகிறார். ஏற்கனவே ஈஸியாக வந்திருப்பாங்க இல்லையா பிரபார், அவங்களும் அப்படி அனுப்புகிறார். அவங்க போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க பெரிய சன்னியாசியாக வந்துடலாம். ஓகே, இப்படி தான் இஸ்கான் வந்துச்சு. அதனால் பிரபாருடைய முயற்சி பார்த்தீங்கன்னா இது நம்மளால் என்ன பண்ண முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி தான் இந்த இஸ்கான் கிரியேட் பண்ணேன். பிரபா என்ன பண்ணுறாரு, யாருக்காக அவர் பண்ணுறாருங்க, தன்னுடைய குரு மகாராஜ். அப்படி பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்தது. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை கோலோக பிருந்தாவனே கொண்டு வர்றார். இந்த கருணை உள்ள மனுஷன் என்ன பண்ணுறாரு, கோலோக பிருந்தாவனே கொண்டு வர்றார். எல்லா கலியுக மக்களும் ரொம்ப வீழ்ந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பிரயோஜனப்படுறது என்னது, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். இந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸி, மற்றெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் நம்மளால் ரொம்ப நேரம் உட்கார முடியுமா ஒரு இடத்துல, முதுகு வலியிலேருந்து எல்லாமே வந்துச்சு இல்லையா, எனக்கு முதுகு வலி இருக்குது, கண்ணாடி போடணும், எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கா இல்லையா. இவ்வளோத்தில் நம்ம யோகா எப்படி பண்ண முடியும், அஷ்டாங்க யோகெல்லாம் எப்படி பண்ண முடியும். அதனால் இந்த கலியுகத்தில் வந்து ரொம்ப ஈஸியான யோகா உண்டாரு, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அதனால் இது சைத்தன்யமாவுடைய அந்த கருணையும் பிரபுபாவுடைய கருணையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இயக்கத்தில் இந்த பகவான் நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். இந்த 2 பேருடைய சாது சாஸ்திரா குரு. சாது பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு. சாஸ்திரம் என்னது, பிரம்ம சம்ஹிதா. பிரம்ம சம்ஹிதா என்ன சொல்லியிருக்கார் பிரம்மா, ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹ அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். கிருஷ்ணா தான் கடவுள்னு சொல்கிறார். பிரம்ம சம்ஹிதா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லோகமும் பயங்கர மீனிங், கிருஷ்ணாவுடைய குளோரிஃபிகேஷன் ஃபுல்லாக. இது சாது சாஸ்திரம். குரு யார், இந்த சீட பரம்பரை, அந்த கோஸ்வாமிலேருந்து இப்படி வராங்க. பிரபுபாதர் அப்படி அவங்களுடைய சிஷியர்கள்லாம் வராங்க இல்லையா.
இந்த மாதிரி உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன பண்றோம், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். குரு சாது சாஸ்திரம் இது இல்லாம நம்ம வேற எதையும் அக்செப்ட் பண்ணது கிடையாது. நம்ம ஏதாவது பழசா யோசிச்சு பார்க்கணும், இது குரு சாது சாஸ்திரத்துல வருதா அப்படின்னு பார்க்குறோம். ஆனந்த விடல போட்டிருக்காங்களா, சக்தி விடல போட்டிருக்காங்களா அப்படி பார்க்கணும். ஓகே, நம்ம ரெஃபரன்ஸே என்னது, குரு சாது சாஸ்திரம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த குருல பார்த்தீங்கன்னா யார் தான் குரு, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரவதான் குரு. அவைஷ்ணவோ சோபச்சோ, அதாவது அவைஷ்ணவ சோபச்ச குரு யாருன்னா யாருக்கு கிருஷ்ண உணர்வு தெரிஞ்சிருக்கோ அவர் தான் குரு. இந்த 4 சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, என்னென்ன சம்பிரதாயம், 7 வருது ருத்ர சம்பிரதாயம், அப்புறம் லக்ஷ்மி டேந்து வருது, ராமானுஜர் இருந்தார்ல ஸ்ரீ சம்பிரதாயம், ஓகே லக்ஷ்மி டேந்து வருது, அப்புறம் குமார சம்பிரதாயம், குமாரர்கள் 4 குமாரர்கள் வருது, அப்புறம் பிரம்மா டேந்து வருது, இது 4வது சம்பிரதாயம். பிரம்மா மத்வாச்சாரியாட்டேந்து வருது, அதுதான் இந்த கௌடிய சம்பிரதாயம். பிரம்ம மத்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், இதுதான் நம்ம வரோம். இந்த 4 சம்பிரதாயம் தான் அக்செப்டட். ராமானுஜர் வர்ஷிப் பண்ண ஓகே, குமார சம்பிரதாயம் வர்ஷிப் பண்ண ஓகே, ருத்ர சம்பிரதாயம், அப்புறம் வந்து பிரம்ம மத்த கௌடிய சம்பிரதாயம். இது தவிர 5ஆவதா ஒன்று இருக்கு, அது என்னது, சங்கராச்சாரியார். புரியுதா, சங்கராச்சாரியார் அவங்க வந்து வைஷ்ணவர் கிடையாது. அவைஷ்ணவ மோகத்கீனம் பூதம் ஹரிக்கதாமிருதம் சப்போ உச்சிஷ்டம் எதா பயம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பால் வந்து வெள்ளையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளையான பாலை வந்து நம்ம குடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அந்த பாலை என்ன பண்ணிடுச்சு, ஒரு சர்ப்பம் பாம்பு வந்து என்ன ஆயிடுச்சு, டச் பண்ணிடுச்சு. அந்த சர்ப்பம் டச் பண்ணால் அந்த பால் என்ன ஆகிடும், விஷமாயிடும். ஓகே, அந்த மாதிரியா ஒரு அவைஷ்ணவர்கிட்ட கேட்கறது அந்த மாதிரி விஷம். ஓகே, இந்த மாயாவதி சன்னியாசி கேட்கவே கூடாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி மாயாவதி சன்னியாசியோட சங்கம் வச்சுட்டோம்னாலே நம்ம பக்தியே அழிஞ்சிடும் அப்படின்றாங்க. ஓகே, அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இஸ்கான்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி அந்த ஃபிலாசபி படிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபிலாசபி படித்தா தான் அவங்கள வந்து நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி படிக்கிறாங்க. அது சம் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தேர் ரீடிங், தேர் அதுக்காகவே அவங்க படிக்கிறாங்க. ஓகே, நமக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக மாயாவதம் படிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா மாயாவதம் படித்தவங்க என்ன பண்ணுவாங்களாம், தே வில் கோ அவே ஃப்ரம் வைஷ்ணவா. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது அவைஷ்ணவா வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நாமளும் பகவானு நீனும் பகவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே சொல்லுவாங்க, கோவிந்தா ஜாயா ஜாயா, கோபாலா ஜாயா ஜாயா, அந்த கோவிந்தனாவும் நீ ஆக முடியும் அப்படிமா. அது தவறு. ஓகே, கோவிந்தா இன்னைக்கே மாஸ்டர், பெருமாள் இன்னைக்கு பெருமாள் தான், நான் வந்து அவனுடைய சேவகன். புரியுதா, இதுதான் கரெக்டான பிலாசபி. ஓகே, அதனால இந்த வைஷ்ணவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில சமயம் 5 தெய்வங்களை வழிபடுவாங்க. சூரிய கடவுள், விஷ்ணு பகவான், அப்புறம் துர்கா இல்லையா, சிவன், இந்த மாதிரி வச்சு வழிபடுவாங்க. 5 பேர் வச்சு வழிபடுவாங்க, விநாயகர் வச்சு வழிபடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை கும்பிட்டாலும் ஒன்று தான்ட்டுவாங்க. யாருக்கு உருவம் கிடையாது, நீங்கள் யாரும் கும்பிடுங்கன்னுவாங்க. உங்களுக்கே உருவம் கிடையாதுன்னுவாங்க. இதுதான் வந்து மாயாவத பிலாசபி. ஓகே, இந்த மாயாவதம் நம்ம கிடையாது. இந்த 4 வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற என்ன பண்ணணும், ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணணும். இதில் அந்த கௌடிய சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு இந்த 4 சம்பிரதாயத்தில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சிடறாரு. சிவ சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வர்ஷிப் பண்ணுவாங்க, அதை எடுத்து இங்கே வைக்கிறார். அப்படி ஒரு சம்பிரதாயத்தில் என்னென்ன பெஸ்ட் இருக்கோ அதை என்ன பண்ணுறாரு, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதான் இஸ்கானில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த 4 சம்பிரதாயத்தில் உள்ள பெஸ்ட்டு பாயிண்ட்லாம் இங்கே இருக்கும். ஓகே, சாமியை புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இதான் கேள்வி தான் கேட்கலாம். நம்ம வந்து எதோட முடிச்சுக்கோன்னா 17 வரையும் முடிச்சிருக்கோம் இல்லையா, 17 வரையும் முடிச்சிருக்கோம். எது கேள்வி இருக்கா? இந்த ருத்ர சம்பிரதாயங்கள் 7-10 வருது. 7-10, ஆனால் 7-10 வந்தாலுமே எல்லாருமே ராதாகிருஷ்ணன் தான் வர்ஷிப் பண்ணுவாங்க. சைவைஸ் கிடையாது. இந்த சைவைஸ்ங்கிறது இடையில வந்தது. ஓகே, இந்த சைவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, இது இடையில வந்தது. இந்த சவுத் இந்தியாவில் வந்து பிரச்சனை இருக்குது, நிறையா இருக்குது. சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பிடிக்காது, அந்த மாதிரி நிறைய சண்டையெல்லாம் வரும். இது வந்து இடைப்பட்ட காலம் தான். ஓகே, இந்த 4 சம்பிரதாயத்தோட நோக்கம் என்னன்னா ராதாகிருஷ்ணன் வழிபாடு தான். ஓகே, சிவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாடல்லாம் பாடிக்காங்க. ராதாராணி கிருஷ்ணனை பற்றி நிறைய அருமையான பாடல்லாம் படிக்காங்க. முனின்ற நின்ற வந்திதே சோகஹாரிணி இதெல்லாம் அவர் பாண்டது தான். ஓகேங்களா, ராதா கிருபாசனம் அவர் தான் பாண்டது. ராதா பற்றி பாடியிருக்கார், ராதாராணி பற்றி பாடியிருக்கிறார்.
நிறைய பாடல்கள் சிவன் பாடியிருக்கிறார். அதனால் அவங்க எல்லாருடைய நோக்கம் என்ன, ராதாகிருஷ்ணா தான் அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்குலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இடையில வந்து இந்த சைவைட்ஸ் வந்து கிளம்புனாங்க இல்லையா, அது வந்து இடைப்பட்ட காலம் தான், முதல்ல கிடையாது. அது வந்ததுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் சண்டை வரும். சிவனை கும்பிட்றவங்க விஷ்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, ஏளனம் செய்வாங்க. விஷ்ணு கும்பிட்றவங்க சிவனை பார்த்து ஏளனம் செய்வாங்க. ரெண்டுமே டேஞ்சர். சிவனை என்ன சொல்கிறாங்க, பாகவதம் வைஷ்ணவனா எதா சம்புன்றான். வைஷ்ணவிலே சிறந்தவர் சிவன்றான். சிவன் என்ன சொல்றாரு, ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பலம். பார்வதி என்ன சொல்றாரு, ஆராதனையிலே திறந்த ஆராதனை வந்து விஷ்ணு வர்ஷிப் பண்ணதான் அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரு, வைஷ்ணவே சிறந்த வைஷ்ணவ சிவன்றார். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் சிவனையும் விஷ்ணுவும் பதில் சொல்றாங்க. என்ன கதி கலங்கி யோசிச்சு பாருங்க. சிவன் எங்க இருக்காரோ அவங்க வீட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் கூப்பிடுறாங்க, ப்ரோக்ராம் போயிருந்தேன். அதை சொல்கிறார், சிவன் கோயில் பக்கத்தில் வீடு இருக்கே அப்படின்னு சொன்னேன். மாலமாங்க பக்கத்தில் வீடு இருக்கேன். அவன் சொல்ல, ஐயா கோயிலை விடுங்க, அந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஏன்னா வேற ஐயங்காரு அவனை பிடிக்காது, சீட் பிடிக்காது அவனுக்கு. தப்பு, நான் அப்பயே சொல்லிட்டேன் அவன்கிட்ட, நீங்கள் சொல்கிறது தப்பு சார், தப்புங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது இப்படி சொல்லக்கூடாது நீங்கள், ஏன்னா நீ இப்படி சொன்னீங்கன்னா அஃபென்ஸ். நீங்கள் இது யாருக்கோ சொல்கிறதா நினச்சிக்கலாம். சிவனுக்கு லிசன். All these things, they are very powerful. Okay, they will listen. You are doing offense. நீங்கள் நல்லா ஒரு விஷ்ணுவை கும்பிட்றதுனால கிருஷ்ண கும்பிட்றதுனால நீங்கள் இப்படி அஃபென்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி யார் அஃபென்ஸ் பண்ணா சிவனுக்கு? யார் அஃபென்ஸ் பண்ணா? தக்ஷா. ரொம்ப சிவனுக்கு அஃபென்ஸ் பண்ணார் இல்லையா? என்ன ஆச்சு பாருங்க, அவர் காலத்தை கடைசியில் தலையே போயிடுச்சு, ஆட்டுத்தலை வந்துச்சு. இந்த மாதிரி தான் அவங்க கடைசியில் என்ன சிவன் விஷ்ணுவை கும்பிட்டாலும் ஒன்றாங்கல்ல, தெரியும் அவருக்கு. பிரம்மாலாம் ஒன்றும் யாருமே அவன் ஹெல்ப் வரல. ஏன்னா இஸ் அஃபெண்டிங் லார்ட் சிவா. அதே மாதிரி விஷ்ணு ராமரை அஃபெண்ட் பண்ணாலும் சிவன் வர மாட்டார். ராமரை யார் அஃபெண்ட் பண்ணா? ராவணன். அப்போ விஷ்ணு இது வரல, சிவன் வரல. ஓகே, அதனால் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, யாராவது ஒருத்தர் அஃபெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஹாப்பியாகலாம் நினைக்கக்கூடாது. ஓகே, இவங்களுக்கு கீழே தான் மற்ற டெமிகாட்ஸ்லாம். இந்த டெமிகாட்ஸாக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அம்மன் கோயில் தான் இருக்கு இல்லையா, விநாயகர் இவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே. இந்த சிவனா யாரும் ஆக முடியாது, விஷ்ணுவா யாரும் ஆக முடியாது. அதனால ஏன் நான் சிவனை வர்ஷிப் பண்ணா என்ன, சிவனே வர்ஷிப் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க சில பேர். ஆனால் சிவனை வர்ஷிப் பண்ணால் வேற பலன், விஷ்ணு வர்ஷிப் பண்ணால் வேற பலன். சிவனை வர்ஷிப் பண்ணால் என்ன பண்ணுவார் சிவனு? இந்த உலகத்தில் என்ன நல்லதோ பண்ணிடுறார். ஒரு அரக்கர் ரொம்ப நாள் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறான், தன்னுடைய கையை வெட்டுறான். சிவனுக்கு கையை வெட்டுறான், இந்த கையை வெட்டுறான், அப்படி சதையெல்லாம் வெட்டுறான், கழுத்தை வெட்ட போகிறான். சிவன் வந்துடுறார். குழந்தைட்டேன், என்ன வேணும் கேள்வி, அசுட்டோஷ். உடனே அவர் மகிழ்ச்சியாரு அந்த சிவன் வந்துடுறார். நான் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணாலும் கேளுட்டார். உடனே அவன் என்ன கேட்குறான், தள்ள கை வச்சா அவன் பஸ்ட் ஆகணும். இது ஒரு வரவா? இதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பண்ணுமா? தள்ள கை வச்சா பஸ்டம் ஆகணும், இது ஒரு வரம். அப்போ மனசே மாறல. ஆக்சுவலாக இவனுக்கு ஏதோ ஆசை இருக்குல்ல, என்ன ஆசை? கெட்ட ஆசை. இதே மாதிரி ஆசைகள் நிறைஞ்சு போனார் யாரு? துருவ மகாராஜா. அவர் என்ன பண்றாரு, விஷ்ணுவை கும்பிடுறாரு. விஷ்ணு வந்துடுறாரு, என்ன வேணும்பான்னு கேட்கிறாரு. அப்ப துருவா என்ன சொல்றாரு, எதுவுமே வேணான்றார். எனக்கு இந்த வைரக்கல்லி கிடைச்சிருச்சு, நான் கூழாங்கல்லுக்கு ஆசைப்பட்டிருக்கேன்றார். அந்த அரக்கன் பாருங்க, கல்ல கை வச்சா பஸ்வமானும், பார்வதி எனக்கு வேணும். சிவனை பார்த்தவொன்னே கேட்குறான் ஒரு அரக்கன். தவம் பண்ணி சிவன் வராரு, யாரே வேணும் நினைக்கிறான், பார்வதி வேணும். என்ன மாறவே இல்லை பாருங்க. இப்படி எப்படி பாருங்க, வர்ணங்கள் மாறல. அப்ப என்ன தபஸ்யா பண்ணியிருக்கான் இவன்? he also does தபஸ்யானா, தபஸ்யால ஒன்றும் மனசு மாறவே இல்லையே. ஆனா அது விஷ்ணு நோக்கி பண்ண தபஸா என்ன ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே வேணாம், வரம்னா சயாய் அப்படின்றார் அவர். கரிசே வசனம், சாரி கரிசே கிடையாது, வரம்னா சயாத் இல்லையா, எனக்கு எந்த விதமான வரம் வேணான்றார். நான் வைரக்கல் இருக்கும்போது எதுக்கு கூழாங்கலுக்கு ஆசைப்படுறீங்க, எனக்கு தயவுசெய்து வரம் கொடுக்காதீங்கன்றார். விஷ்ணு என்ன பண்றாரு, நான் கொடுப்பேன்றார். நீ என்ன இருந்தாலும் நீ 36,000 வாழணும் அப்படின்றார். 36,000 வருடங்கள் ஆட்சி ராஜாவா இருக்கணுன்றார். அதுக்கப்புறம் நீ துர்வலகம் வருவ அப்படின்றார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றார், இந்த மாதிரி உன்னைய கஷ்டப்படுச்சுல அந்த அம்மா சுரிச்சி, அவங்களுடைய பையன் என்ன ஆவான்னா காட்டில் போகும்போது இறந்துருவான், அம்பு பட்டு இறந்துருவான், அவனை கொன்னுருவாங்கன்றார். இதெல்லாம் விஷ்ணு சொல்றார், வரம் கொடுக்கும்போது சொல்றார்.
இவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. மனசில் வருத்தம் இருந்தது, உத்தமமாக இப்படி பண்ணிட்டாங்க, சுரிச்சு பண்ணாங்க, அவ்வளோதான். ஓ அவன் வந்து அம்புப்பட்டு செத்துருவான், அவனை கொண்டுடுவாங்க. அவங்களுடைய அம்மா சுரிச்சி பையனை தேடிட்டு காட்டில் போவாங்க, காட்டுத்தீல இறந்துடுவாங்க. இல்லை விஷயம் சொல்கிறார். அதனால் ஒரு பக்தராகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் எதுவுமே வேணான்னு சொல்லுவார். ஆனால் இது சிவபக்தர்கள் என்ன ஆயிடுச்சு, அவங்க ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோ அட்டாக் பண்ணி கேட்குறான். அதனால் அவங்களுடைய மனது வந்து மாறலை. மனது வந்து தெளிவாகணும்னா ஒருத்தர் விஷ்ணு பக்தி எடுத்து தான் ஆகணும். அப்படி ஒருத்தர் சிவனை கும்பிட்டார்னா மாதாஜி சொன்ன மாதிரி அவர் சிவன் என்ன சொல்லுவார், நீ கௌரங்கா கும்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். ஓகே, ஒரு பிராமணர் என்ன பண்ணுறார், ரொம்ப சிவனை கும்பிட்ட உடனே எனக்கு எதுவுமே வேணாம், நீ சிவனை நல்ல வழி காட்டுன்னு சொன்ன உடனே சிவன் என்ன பண்ணுறாரு, அவரை சனாதன கோஸ்வாமியை பாருன்றார், நல்லது கிடைக்குன்றார். நேர இவர் சனாதன கோஸ்வாமி பார்க்க போறார். சனாதன கோஸ்வாமி, நான் இங்கே வந்திருக்கேன், நீ சிவன் அனுப்பிச்சிருக்கிறாரு, உங்ககிட்ட வந்து நிறைய ரொம்ப உயர்ந்த பொருள் இருக்குன்றாங்க, எனக்கு அது வேணும் கொடுங்கன்றார். ஏழையா இருக்கேன் அப்படின்றார். உடனே அந்த குப்பையை காட்டி, நீ அதுலேருந்து அதுதான் இருக்கு எடுத்துக்கொண்டார். குப்பையை காட்டிட்டு இந்த குப்பையில் எடுத்துக்க பண்ணுறாரு. விறந்த பொருளுக்குன்னா குப்பையை காட்டி குப்பையில் எடுக்கிறார். குப்பையை கலர்றார். அதில் பார்த்தா ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை எடுத்துக்கிறார். அது என்ன கல், சிந்தாமணி கல். தொட்டவொடனே என்ன கோல்டு ஆகிடும், அந்த மாதிரி கல். போகிறார், போய் எல்லாம் கோல்டாக யோசிக்கிறார். இன்னும் இதை போய் கொடுத்துருக்காரு அப்படி யோசிச்சுட்டு, விலையுந்த பொருளை யாராவது குப்பையில் போடுவாங்களா, அப்போ இதை விட அவர்கிட்ட ஏதோ உயர்ந்த பொருள் இருக்குது, அவர் நம்மளை ஏமாற்றிட்டார், நம்ம கொடுக்காம போட்டாருன்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணுறாரு, திருப்பி வர்றாரு. இல்லை எனக்கு இது வேணாம், நீங்கள் எனக்கு விலையுந்த பொருள் கொடுங்க அப்படின்றார். அப்போ நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணுன்றார். என்ன காரியம், இதை வந்து யமுனை நதிக்கரையில் போட்டுருங்க, நடு நதியில் போய் உள்ளே போட்டுருங்க, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்கன்றார். நடு நதியில் போய் உள்ளே போட்டுறாரு. எடுக்க முடியாதாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போட்டு குளிச்சுட்டு வர்றார். அப்போ என்ன பண்ணார், அவருக்கு இனிஷியேஷன் கொடுத்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி நீங்கள் ஜெபிங்க, இதுதான் அந்த சிந்தாமணி கல்லை விட நல்லதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அந்த மாதிரி சிவன் பண்ணுவார். ஓகே, இது இல்லாமல் சிவனை பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும் என்ன பண்ணுவார், அதை கொடுத்துருவார். ஓகே, ஆனால் விஷ்ணு என்ன பண்ணுவார், அது கொடுக்க மாட்டார். அது அரக்கன் வந்து அதே விஷ்ணு கும்பிட்டா சதையெல்லாம் எடுத்தாலும் விஷ்ணு கொடுக்க மாட்டார், விஷ்ணு வரவே மாட்டார். அவன் உண்மையிலேயே மனசெல்லாம் மாறி ரொம்ப அவன் இப்படி சொல்கிறாங்கல்ல, சிவன் கொடுத்த வரத்தை விஷ்ணு ஒடுங்கிடுறாரு. சிவன் கோவிலுக்கு போயிட்டு போகாத, அதான் உண்மை. இவர் விஷ்ணு கொடுக்க மாட்டார் அவ்வளோ ஈஸியாக. உண்மையிலே அவர் மனசு மாறின பிறகு தான் நடக்கும், இல்லை நடக்காது. ஓகே, அதனால் சிவன் வர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு வந்து மனசு வந்து மாறுது ரேரு. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, விஷ்ணு வர்ஷிப் தான் அந்த லோகத்துக்கு உள்ளது, சிவ வர்ஷிப்பு இந்த லோகத்துக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்க பிரபு. தஞ்சையில் போய் நான் தங்கியிருக்கேன். அங்கே வந்து பிரகதீஸ்வரர் கோயில் ஃபேமஸ். ஆமாம், சொல்கிறாங்க மாமா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு. சரி, நான் சொல்கிறேன், நான் பெருமாள் கோயிலுக்கு போகிறதில்லை, விஷ்ணு கோயில் பெருமாள் கோயில் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். விஷ்ணு கோயில் போகிறதில்ல. ஆமாம், சரி, அது தப்பு அப்படி சொல்கிறது. நான் போகிறதில்லை இப்போதைக்கு, ப்ராக்டிக்கலாக பெருமாள் கோயிலை தவிர வேற எதுக்கு போகிறதில்லை. ஆக்சுவலாக அது போகிறது தப்பு கிடையாது, நம்ம சொல்கிறது அது சொல்கிறது தப்பு தான். ஏன்னா நம்ம எப்படின்னா சும்மா போகலாம், போய் நம்ம ஹரிகிருஷ்ணா பாடலாம். சிவன் மலை என்ன பண்ணாங்க எல்லாரும், போயிட்டு சிவன் மலை என்ன பண்ணாங்க எல்லாரும் லிஸ்ட் வச்சுக்கிறாங்க. எனக்கு அடுத்த பக்தர் படிக்கிறார், எனக்கு இதெல்லாம் வேணும் இதான் வேணும், இது அழுத்து போயிடுறார் சிவன். ரிஷியாக வந்துக்கிட்டே இருக்கு, பெட்டிஷனாக வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு. இதில் நீங்கள் போயிட்டு ஒரு பக்தர் நல்லா தலைக்கெல்லாம் போட்டு ஹரே கிருஷ்ணா நல்லா பாடி, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொன்னான்னா சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிவன் சொல்கிறாரு, பாகவதத்தில் சொல்கிறாரு, எனக்கு என்னுடைய பக்தர்களோட கிருஷ்ண பக்தர்கள் ரொம்ப பிடிக்குன்றார். ஏன்னா அவரோட பக்தர் என்ன பண்ணுறாங்க, அவர் நிறைய நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கிருஷ்ணர் தான் கும்பிட்றேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவருக்கு பிடிக்கும். அதனால் அப்படி போகிறது நல்லது தான். ஓகே, இன்னொன்று என்ன பண்ணால் சைத்தன்ய மகாபிரபு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவன் கோயிலுக்குலாம் போவார், போய் அங்கேயும் இது பண்ணுவார். ஏன்னா எல்லா ஒரு விஷ்ணு டெம்பிள் பக்கத்துலையும் ஒரு சிவன் இருப்பார். ஏன்னா சேத்திர பாலகர் அவர், அந்த சேத்திரத்தை பார்த்துக்கிறது. விஷ்ணு இருக்காருனாலே சிவன் இருப்பார். ஓகே, ராமர் இருக்கார், லக்ஷ்மணன் இருப்பார். விஷ்ணு சிவன், ராமர் லக்ஷ்மணன், சைத்தன்யா நித்யானந்தா. புரியுதா அவங்களுக்கு ரிலேஷனு? ரெண்டு பேரும் க்ளோஸ். ஒருத்தர் வந்து ஒர்ஷிப்பபிள் காடு, இன்னொருத்தர் ஒர்ஷிப்பர் காடு. எப்படி நீ அவன் வழிபடணும்னு நான் தான் சொல்லித்தரேன்றார் சிவன். விஷ்ணு எப்படி வழிபடணும் நான் சொல்லித்தரேன்,
எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திடம், இதுதான் அவருடைய வேலை. எப்போ பார்த்தாலும் விஷ்ணுவை நினச்சிட்டே இருப்பார். அதான் தக்ஷன் வந்தப்போ கூட அவருக்கு தெரியல, தக்ஷன் வந்திருக்கான்னு தெரியல, எந்திரிக்கல. இவரும் பிரம்மாவை எந்திரிக்கல. தக்ஷனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பிரம்மா எந்திரிக்கல, பரவாயில்ல, எனக்கு அப்பா முறை வேணும். இந்த சிவன் வந்து எனக்கு மருமக முறைமை வேணும். மாப்பிள்ள இவன் எந்திரிக்காம இருக்கிறாரு, தப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் சிவன் என்ன பண்றாரு, எப்பயுமே விஷ்ணுவை நினைச்சிட்டு இருக்கிறார். அதனால அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர் வந்து என்ன பண்றோம் நம்ம பார்ப்போம். அதுல வந்து ஆராதனம் சர்வேஷ்னா விஷ்ணு ஆராதனம் பரம் சொல்றாங்க. அதுக்கு லைன் என்னது, ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதன பரம் தஸ்மாத் பரதனம் தேகி ததியானாம் சமர்ஷனம். அதான் கரெக்ட் தானே? அதோட வர்ஷிப், அதோட மேல என்னன்னா விஷ்ணு வர்ஷிப் தான் எனக்கு பெஸ்ட். அதோட வர்ஷிப், பெட்டர் வர்ஷிப் என்னன்னா அவங்களுடைய பக்தரை வர்ஷிப் பண்றதுன்றது. அப்ப பாருங்க யாரை வர்ஷிப் பண்றது பெட்டர்னு கடைசியில் அவருக்கே தெரியுது இல்லையா? அதனால நம்ம என்ன பக்தர்ன்னு சொல்லி நம்ம பார்க்க போறது கரெக்ட். சிவனை, ஆஹா சிவனே நீங்க வந்து மிக சிறந்த பக்தர் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறது கரெக்ட். சில சமயம் இந்த பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா விநாயகர் எப்படி போட்டிருப்பாங்க, தும்பிக்கை ஆழ்வாரா போட்டிருப்பாங்க. அது கரெக்ட். விநாயகர் வந்து இஸ் கிரேட் டிவோட்டி ஆஃப் ஜெகநாத். ஜெகநாடைய அந்த இதை வந்து பாதங்கள்ல தந்தங்கள்ல ஏற்றிருப்பாரு. அதனால விநாயகர்லாம் நம்ம நினைக்க மாதிரி கிடையாது, மிகப்பெரிய பக்தர். ஒருத்தர் பாகவதம் படிக்கிறோம் இல்லையா, மகாபாரதம் படிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் என்ன பண்றாரு அவரு, அப்படி அவர் சொல்ல உடனே புரிஞ்சாதான் எழுதணும், இல்லை எழுதக்கூடாது. எழுதுறாருல அவர் வேகமா எழுதுறாரு இல்லையா, சொன்ன உடனே புரிஞ்சாதான் எழுதணும், இல்லை எழுதக்கூடாது. அதான் கண்டிஷன். எல்லாமே புரிஞ்சு சார், எல்லாம் கடை எழுதுறாரு. ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம் வியாசர் சொல்வார். அப்பதான் கொஞ்சம் யோசிப்பார். அவருக்கு தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்காக அவர் ஒரு கஷ்டமான ஸ்லோகம் சொல்லிட்டு தண்ணி குடிப்பார். அவர் யோசிச்சு எழுதிடுறார். சொல்லுங்க அப்படிம்பார். இவர் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆள் அவங்கெல்லாம். நம்ம நினைக்க மாதிரி அவங்க வந்து நார்மல் பர்சன்ஸ் கிடையாது, மிகப்பெரிய பக்தர்கள். ஓகே, அதனால என்ன பண்றோம் நம்ம, அது அதனோட என்னன்னா விஷ்ணு வந்து என்ன பண்றாரு, திரிஞ்சு சிவனா வர்றாரு. எப்படி பால் வந்து தயிரா மாறுதோ அதே மாதிரி விஷ்ணு சிவனா மாறுறாரு இந்த பௌதிக லோகத்துக்கு. இதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். இது பிரம்மா கொடுக்குறாரு, பிரம்மா சங்கீதெல்லாம் கொடுக்குறாரு. ஓகே, ஷீரம் எதா ததி விகார விசேஷயோகாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். சஞ்சாயத்தை விஹேதோ யா சம்புதாம் அபிகாரியா கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி. இந்த விஷ்ணு தான் என்ன பண்றாரு, சிவனா வர்றாரு. எப்படி பால் வந்து தயிரா மாறுதோ அந்த மாதிரி மாறி வர்றாரு. ஏன்னா பௌதிக லோகத்தை வந்து டச் பண்ண மாட்டார் விஷ்ணு. ஆனா சிவன் என்ன பண்ணுவாரு, பௌதிக லோகத்தோட டைரக்ட் அட்டாச்மெண்ட். சிவனுடைய ஒய்ஃபு துர்கா. துர்கா தான் பௌதிக லோகத்துக்கு தலைவி. அதனால சிவன் வந்து இந்த லோகத்துக்கு அம்மை, அப்பா அம்மை. ஓகே, துர்கா. அதனால நம்ம சிவனை என்ன பண்ண முடியாது, இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். அவருக்கு என்ன பண்றோம், மிக சிறந்த மரியாதை செலுத்துறோம். புரியுதா அப்புறம் உங்களுக்கு? வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஒரே நிமிஷம் ஒரே சாரி பிரபு. ருத்ர சம்பிரதாயம், சிவன் சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், லக்ஷ்மி, ராமானுஜ சம்பிரதாயம். அப்புறம் குமாரர்கள், 4 குமாரர்கள். சனத்குமாரா, சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க தெரியுமா, வைகுண்டலோகம் போறாங்கல்ல, வைகுண்டலோகம் வந்து ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. எது பிரம்மா? அவங்க கிடையாது, அவங்க மைது கைத்தவா அரக்கர்கள். அதுக்கு பிறகு சிவன் இவர் விஷ்ணு வந்து காப்பாற்றுவார், அது வேற. இவங்க வந்து 4 குமாரர்கள் வந்து பிரம்மாட்டேருந்து வருவாங்க. சின்ன பசங்களா இருப்பாங்க, தவமண்ணா போறேன்னு சொல்லி போயிடுவாங்க. ஓகே, இது பாவத்தில் வரும், படிங்க. இவங்கிட்டேருந்து ஒரு சமுதாயம் வருது. ஓகே, சாபம் கொடுப்பாங்க, ஜெய விஜய சாபம் கொடுப்பாங்க. கபிலரை போய் பார்ப்பாங்க பாதாள லோகத்தில். கபிலரை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாகவதை கற்றுப்பாங்க. இந்த கங்கை நதி வழியாக போவாங்க கபிலரை பார்க்கறது. ஓகே, இவங்க வந்து 3வது. அது 4வது வந்து பிரம்ம மத்த கௌடிய சம்பிரதாயம். ஓகேங்களா, குமார சம்பிரதாயம். ஓகே, சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. பகவான் வந்து 11ஆம் அத்தியாயத்துக்கு வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு இல்லையா, உபன்யாசம் கொடுக்கும்போது ருத்ரர்கள் சங்கரனும் நான் தான், ஆதித்யர்களின் விஷ்ணுவும் நான் தான் சொல்லிடுறாரு. ஆமா ஆமா. அப்ப ஆனாலும் பல பௌதிக மக்கள் வந்து எதனால பிரபு அந்த சிவன் வேற விஷ்ணு வேற அப்படின்றது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. சிவனை தான் கும்பிடுவேன், விஷ்ணுவை கும்பிட மாட்டேன். விஷ்ணுவை கும்பிடுறவங்க அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாய டிவோட்டிஸ் கூட
விஷ்ணுவை தான் வழிபடணும், சிவனை வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது எதனால அந்த பௌதிக மக்கள் வந்து பௌதிக மக்கள் நம்ம அந்த எப்படி நான் எப்பயுமே வீட்டில் போட்டுக்கோங்க பிரபு கேள்வி புரிஞ்சுது. பௌதிக மக்கள் என்ன சொல்றாங்க நமக்கு முக்கியம் கிடையாது. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்றாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. யார் சொல்றதா நமக்கு முக்கியம்? ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம். இப்போ 1000 பேர் இவங்க தான் தலைவர் தான், அவர் தான் பெரிய ஆள், கட் அவுட் வச்சிருக்காங்க பாரு, பால் ஊற்று அபிஷேகம் பண்ணுறாங்களா, அவருக்கு மாலை போட்டு பால் அபிஷேகம் கரெக்டாக இல்லை. ஆச்சாரியர் என்ன சொல்கிறார்? கிருஷ்ணருக்கு பால் அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறாரு. எதை பண்ணுவான்? 1000 பேர் பண்ணுறது போடுமா இல்லை 10 பேர் பண்ணுறது போடுமா? நம்ம ஆச்சாரியர் சொல்றதை ஃபாலோ பண்ணுவோம், அதுதான் உருப்பட முடியும். 1000 பேர் பண்ணாலும் எல்லாம் அவங்களால பண்ணிட்டு அங்கே காக்கா கூட எச்சம் போடும், அதில் அபிஷேகம் பண்ணால் அது கரெக்டாக வருமா? அது சம்மந்தம் கிடையாது. ஓகே, வைஷ்ணவர் என்ன சொல்கிறாங்களோ அதான் குரு சாது சாஸ்திரம் படி போகணும். இத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி போனால் அது நம்ம வைஷ்ணவர் கிடையாது. இத்தனை பேர் ப்ளீஸ் ஆகாட்டாலும் பரவாயில்ல, பகவான் ப்ளீஸ் ஆகிட்டாரா நம்ம லைஃப் சக்ஸஸ். ஓகே, இல்லைன்னா சக்ஸஸ் கிடையாது. ஓகே, நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ வாழ்ந்துட்டோம், இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? பகவானுக்கு திருப்தி வர மாதிரி வாழ்ந்துடும், அதுதான் நோக்கம். ஓகே, அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா சக்ஸஸ், இல்லைன்னா அது வாழ்க்கை சக்ஸஸ் கிடையாது. 1000 பேர் அப்பா அவங்க என்னமான ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் சக்ஸஸ் கிடையாது. ஆனால் அந்த 1000 பேர் திட்டினாலும் பகவான் மகிழ்ச்சியாக இருந்தால் அது சக்ஸஸ். ஆனால் பௌதிகவாதிகள்லாம் அப்படி நினைக்கிறாங்க, அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. சூரியனை பார்த்து நாயை குறைத்தார் போல். ஓகே, சூரியனை பார்த்து ஒரு 1000 நாய் சேர்ந்து குறைச்சுன்னா சூரியனுக்கு எதாவது ஆகுமா? அந்த மாதிரி அதை ஒன்றும் கிடையாது. ஓகே, நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. யூ டூ வாட் எவர் யூ வாண்ட், நான் சச் யூ வாண்ட் டு டூ, வி வில் ஒன்லி ஹியர் அபவுட் கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. சில பேர் விஷ்ணுவை கும்பிட்றாங்க. அந்த மாதிரி விஷ்ணுவை கும்பிட்ற சம்பிரதாயத்தையும் நம்ம என்ன அன்றைக்கே பார்த்தோம் இல்லையா, இன்னொரு சம்பிரதாயத்தை என்ன பண்ணக்கூடாது, பழிச்சு சொல்லக்கூடாது. அந்த சம்பிரதாயத்தை அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம போயிட்டு ஆஹா இந்த மாதிரி அழகாக ஒர்ஷிப் பண்ணாங்கிற ராமானுஜர் சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி நமக்கு அந்த ஒர்ஷிப்லாம் பண்ண முடியலையே, நல்லா பண்ணுறாங்க, இப்படி தான் நம்ம சொல்லணும். அவங்க பாரு ஒன்றுமே தெரில பாரு, நாம் கூட அவங்க ஷார்ப்பாக ஒரு கோடு தான் போட்டிருக்காங்க, நம்மளாம் அப்படி போட்டு துளசியெல்லாம் போட்டிருக்கோம், இப்படி நம்ம பெருமையெல்லாம் அடிக்கூடாது. அது போயிட்டு ஓகே, அவங்க இதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி இதான் வைஷ்ணவ அழகு. அவங்க கிருஷ்ணர் தான் பெருசுங்க, அவங்களுக்கு விஷ்ணுலாம் அந்த 3 விஷயம் இருக்கு, அதுவே தெரியுமா அவங்களுக்கு? இந்த விஷ்ணுவுக்கு மூலம் ஆதாரம் வந்து சங்கர்ஷனம், அந்த சங்கர்ஷனுக்கு ஆதாரம் வந்து குவாட்ரப்புல் இருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு குவாட்ரப்புல், அதுக்கு மேலே பலராம, அதுக்கு மேலே கிருஷ்ணா, உங்கள் விஷ்ணு கீழே தான் வராரு. இப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அங்கே போயிட்டு அடுத்த சம்பிரதாயம் பற்றி பேசவே கூடாது. அவங்களுக்கு ஆச்சாரம் இருக்காங்க, கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, நாங்கள் சம்பிரதாயத்தை சக்ஸஸ். இது தவிர பௌதிக மக்கள் வராங்களா, அவங்கள பற்றி நமக்கு கணக்கே கிடையாது. ஓகே, யாராவது கேள்வி இருக்கா? டைம் ஆயிடுச்சு பிரபா, சொல்லுங்க பிரபா. சொல்லுங்க பிரபு. பிரசாதமா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா, நம்ம எல்லாமே கிருஷ்ண கான்சியஸ்ல. பட் வந்து இருந்தாலும் வெளியில வந்து அப்ப ஆபீஸ்ல வந்து ஒரு மேனேஜருக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா ரொம்ப கம்பல் பண்ணி வெளில போற மாதிரி இருக்கு. பட் தவிர்க்க முடியாத பட்சத்துல வந்து ஃப்ரூட் சலாட் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கு. பட் நானும் ஆஃபரிங் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி கொடுக்கும்? அது வந்து அதுவும் அதுக்கு கர்மா அடிக்குமா? அது பகவானுக்கு டைரக்ட் ஆஃபரிங் பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துல? இல்லை, அது நீங்கள் என்ன பண்ணால் அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. கரெக்டாக அது கர்மா இருக்கா இல்லையாலும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம ஆஃபர் பண்ணுறதை பொறுத்து, அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அதெல்லாம் ஆக்சுவலாக. ஆனால் ஜென்ரலாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நீங்கள் இந்த சொன்ன மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்து கிருஷ்ணருக்கு குருக்கு ஆஃபர் பண்ணிட்டு அப்படி நீங்கள் சாப்பிடலாம். ஓகே, ஏன்னா வெளியே கிடையாது, உங்களால் அதை விட முடியாது, அந்த வேலையை விட முடியாது இல்லையா? அந்த வேலையில் வர ரிசல்ட்டை வந்து நீங்கள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிடலாம். அதில் வர பணத்தை என்ன பண்ணணும், நம்ம வந்து நமக்கே செலவழிக்காமல் அதை அந்த ரத யாத்திரை கொடுக்குறது, இல்லைனா டெம்பிளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் எல்லாம் நலிஃபை ஆகிடும், அந்த கர்மாலாம் நலிஃபை ஆகிடும். அதான் இந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுத்தாதான், இல்லைன்னா அது நம்மளுடைய பலத்தில் அது சரி பண்ண முடியாது. ஏன்னா பிரபுபாவுடைய மிஷனில் நான் இதை போட்டிருக்கேன், இந்த பணத்தை போட்டிருக்கேன்னா அது ஓகே. பிரபுபா என்ன சொல்லாரு, நீ வந்து நைட் கிளப் போனாலும் பரவாயில்ல, நீ வந்து போயிட்டு வா, அந்த பணத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த பணத்துக்கு கர்மா கிடையாது. நம்ம அப்படி பண்ணாமல் பிரபுபாதோடைய ஸ்ட்ரென்த்தில் போகாமல் நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் இப்போ என்ன அது பார்க்கலாம் அப்படின்லாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, அதனால் நீங்கள் அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பிரபுபாவுடைய மிஷனில் போட்டிங்கன்னா அப்போ அந்த கர்மா வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே பிரபு? சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்போ பாயிண்ட் போயிடலாம் ப்ரோ. ரெடியா நீங்கள்? சொல்லுங்கள் ப்ரோ. ஒரு சேவை செய்யணும்னாக்கா முக்கியமாக வந்து ஆமாம், அதுக்கப்புறமா வந்து கர்த்தா. கர்த்தா. ஆமாம்,
அதுக்கப்புறம் வந்து புலன்கள். புலன்கள். எல்லா புலன்களும். ஆமாம். அதுக்கப்புறம் முயற்சி. முயற்சி. என்னன்னா பகவான் அது மேலே வந்து பகவான் தான் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு இந்த 5ல் பகவான் தான் இம்பார்ட்டன்ட். 4 செப்பரேட் ஆகலாம் பரவாயில்ல. பகவான் பண்ணா முயற்சியை பண்ணாட்டா கூட பரவாயில்ல. பகவான் கருணை பண்ணா செய்யணும். சரியா? சொல்லுங்க. எல்லாத்தையுமே பண்ணணும். எல்லா செயலுக்கும் இது பண்ணணும். அதனால பகவானை டிபெண்ட் ஆயிருந்தோம்னா எல்லாமே கரெக்ட் ஆகிடும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கரெக்ட் வந்து இல்லை. பிரபு. ஆமா, ஐக்கியமாயில நினைக்கிறோம். அதனால ரொம்ப டேஞ்சர். ரைட். மலையாளம் பிரபு உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ஹரிகரன் பிரபு எதுவும் இல்லை. நிர்மலா மாதாஜி பேசக்கூடாது. சுரேஷ் அப்புறம் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் மாதாஜி. ஆமாம் மாதாஜி அப்புறம் பேசிக்கலாம். சுரேஷ் மாதாஜி கேளுங்க கேளுங்க. ஆமாம் ஆமாம் அசோசியேட் பண்ணக்கூடாது அவங்க கூட. கரெக்டு. ஆமாம் ஆமாம் சேர்த்துக்கூடாது. கரெக்ட். அவங்க வார்த்தையை நம்ம கேட்கறதில்ல. ஓகே. உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? அஃபன் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் இல்லையே சிவன் தான் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. சிவன் வாட் எவர் இட் அஃபன்ஸ் இட் வில் பி விட்னஸ் ஆர் தேர் எவ்ரிவேர். கரெக்ட். இவங்க மாதாஜி சத்யா மாதாஜி பாயிண்ட்ஸ். சென்டரை வச்சு சேவ் பண்ணணும். ஓகே, பாவனை மயமா வச்சு பண்ணணும். வெரி குட் வெரி குட், நைஸ் பாயிண்ட். மாதாஜி நீங்க. ஆமா, கெட்ட காரியம் கெட்ட காரியம் அகேன்ஸ்ட் விகர்மா. அதான் அது அது இங்கே கேளுங்க. அப்புறம் பேசி இது பேசி கேட்குது. விகர்மா வந்து கெட்ட காரியம். விகர்மா கெட்ட காரியம். கர்மா வந்து என்ன வேதங்களில் போட்டிருக்கோ அதை பண்ணுறது கர்மா. ஓகே, அது அகர்மா. இதில் பெஸ்ட் எதுன்னா அகர்மா. விகர்மா கர்மா அகர்மா. -1 0 1. ஓகே மாதாஜி. எதுவுமே நடக்காது. கரெக்ட். ஹாசினி. நம்மளோட ரெஃபரன்ஸ் வந்து குரு சாது சாஸ்திராவோட இருக்கணும். ஆமா, அப்பதான் வந்து ப்ராப்பர் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். அதுல சாது யாருன்னா சைத்தன்ய மகாபிரபு. சாஸ்திரம் என்னன்னா பிரம்ம சமீதா, குரு குரு பரம்பரை. இதெல்லாம் வச்சுக்கணும். ஓகே, அதனால நம்ம வந்து தீக்ஷா குரு யாருனாலும் இருக்கலாம். சிக்ஷா குரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பரம்பரையிலே பார்த்தீங்கன்னா சிக்ஷா பரம்பரை. பிரபாவுடைய தீக்ஷா சிக்ஷா ரெண்டுமே ஒன்று. இவருடைய சிக்ஷா தீக்ஷா வந்து ஒன்று. கௌரகேஸ்வர தாஸ் பாபாஜி. கௌரகேஸ்வர தாஸ் அவருடைய தீக்ஷா குரு யாரோ இவர் கிடையாது. பக்தி உணர்த்தால் கிடையாது. கௌரகேஸ்வர தாஸ் பாபாஜி மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிக்ஷா குருனா பக்தி வினோத் தாக்கூர். அவன் பரம்பரை பார்த்தீங்கன்னா சிக்ஷா பரம்பரை, கிருஷ்ணா தீக்ஷா பரம்பரை. இவருடைய சிக்ஷா குரு தான் ஜெகநாதாஸ் பாபி மகாராஜ். அவருடைய தீக்ஷா குரு வேற யாரும். புரியுதா உங்களுக்கு? நான் தீக்ஷா குரு அப்படி அப்படி கிடையாது. சிக்ஷா பரம்பரை நான் வச்சுக்கணும். ப்ராப்பா சிக்ஷா தான் கொடுத்தாரு நிறையா. அதனால நம்ம வந்து சிக்ஷா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பரம்பரையிலேயே இருக்கு. நம்ம இந்த ஆர்டரில் கும்பிட்றோம் இல்லையா, அதுலேயே இருக்காங்க. அதனால் குழப்பிக்க வேண்டாம். ஆய்வம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிக்ஷா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் தீக்ஷா அவர்கிட்ட வாங்கிட்டோம்னா திருப்பி வி ஷுட் நெவர் கேரி. ஸோ பக்தி வினோத் தாக்கூர் திருப்பி இவர்கிட்ட தீக்ஷா வாங்கலை. சிக்ஷா வாங்கினாரு, அவர் தான் அவருடைய சிக்ஷாவை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஜெகநாத பாபாராஜ் வந்து ஜெகநாதாஸ் பாபாராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வைஷ்ணவர்லேயே பெரிய வைஷ்ணவர் அந்த டயத்தில். அவர்கிட்ட வந்து சிக்ஷா வாங்கிட்டார். அதே மாதிரி கௌரகேஸ்வர பாபாஜி மகாராஜ் வந்து இவர்கிட்ட வந்து சிக்ஷா வாங்கிக்கிறார். இப்படி தான் நம்ம பரப்பரை நம்ம ஆமாச்சுக்கணும். வேறு யார் பாயிண்ட் சொன்னேன்? இப்போ ஆசிய ஒரே நிமிஷம் மாதாஜி, ஆன்லைனில் போயிட்டு வரேன். சரோஜா மாதாஜி. யாரு அகங்காரமே இல்லாம இருக்காங்களோ, யாரு பற்றுதல் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்களோ, அவங்க கொலையே செஞ்சிருந்தாலும் கொலைகாரன் ஆக மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் பகவானுக்கு சம்பந்தப்படுத்தி இருக்காங்க. சரி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி. இல்லையோ பிரபு இல்லையோ? சரிப்பா. கலாவதி மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லாரும் எல்லா பாடங்களும் சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், காமா சர்வகாமா மோட்ச காமா. காமா நம்ம எந்த வகையான மோட்சத்தையுமே பக்தர்கள் விரும்புவதில்லை பிரபு. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எந்த ஆக்ஷன் பண்ணாலும் 5 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்கு பிரபு. அந்த ஆக்ஷன் பண்ணதுக்காக அது வந்து நான் தான் பண்ணேன்னு நினைச்சுக்க கூடாது. எல்லாமே அமைஞ்சு தெய்வம் அப்ரூவ் பண்ணலன்னா அது நடக்காது. ஸோ தெய்வம் வந்து அப்ரூவ் பண்ணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. விஷ்ணு பிரபு. பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாயிண்ட்ஸ் உங்க கருத்து என்ன புரிஞ்சுது? அதாவது இப்ப ஸ்ரீ சம்பிரதாய எல்லா டிவோட்டிஸையும் அவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி நிந்திக்க கூடாது. அவங்களே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். கரெக்ட். அவங்க விஷ்ணு சாப்ஸா பண்றாங்க. விஷ்ணு சாப்ஸா பெருசு கிடையாதுங்க. 1000 தடவை விஷ்ணு சொன்னா ஒரு வட்டம் ராமா சொன்னதுக்கு சமம். 3 ராமா 1 கிருஷ்ணா சமம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் எவ்வளவு பெருசு பாருங்க. இப்படிலாம் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஓகே, அதுதான் உண்மை. பட் ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல அவசியம் கிடையாது. அவங்க ஏதோ உங்கள்கிட்ட சொல்ல ஜெனரா எங்கள் ரூமில் சொல்கிறேன். அவங்க ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணால் அவங்க ப்ராசஸ் பண்ணி போட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஓகே. வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா பிரபு? அவங்களுக்கு ஒன்றும் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆனால் இந்த விஷ்ணு சமையல் அந்த ஸ்ரீசாமியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான இருக்கும். பிரசாதம் இருக்கும். புளியோதரை பிரசாதம், தயிர் சாதம் அடிச்சிக்க முடியாது. அவங்க எல்லா கோயிலையும் போனீங்கன்னா இன்னும் அந்த என்ன பண்ணுறாங்க, ட்ரெடிஷனாக வச்சுருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? நல்லாயிருக்கும். 20 ரூபாய்க்கே வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா? நம்ம பசி ஆற்றிக்கலாம். இஸ்கானில் கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃப்ரீயாக போடுவாங்க. பட் வாங்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா இஸ்கானில்? அது மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அது முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன முக்கியம்? நம்ம இந்த உலகத்தை வெக்கேட் பண்ணணும். அதுதான் நம்ம முக்கியம். சொல்லுங்கள் மாதாஜி. ஆமாம். ஸோ உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா விஷ்ணு வந்து மனசு சரியாயிடுச்சான்னு பார்ப்பார். அப்புறம் தான் அவர் கொடுப்பார். ஓகே. சரேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட் எது இருக்கா? இல்லை. ஹரிபிரியா மாதாஜி. அதுதான் நோக்கமாக இருக்கணும். அந்த எமோஷனலையும் நம்ம கிருஷ்ணருடைய பாதங்களை பற்றுறதுக்கு தான் நோக்கமாக இருக்கணும். அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனாக கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் என்ன ஆகிடும், நமக்கு எதிர் விளைவில் கொடுக்கும் நிச்சயமாக. ஓகே, அவங்கள கொம்பு சீ விட்டாலோ இல்லை நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க சொன்னாலும் அது கரெக்ட் கிடையாது. பகவானை மையமாக வச்சு வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இதை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பகவத்கீதை தீமடிக் ஸ்டடி இருக்கு இல்லையா? சொல்லுங்கள். 2 எடுக்கிறாங்க. ஓகே சரி, 2 2 முதல்ல நீங்கள் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு.